வாகினி ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். ஒரு டைலாக் ஒன்று வரும், தர்மம் நீ நல்லா எதுவாக இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அதுக்கு ஒரு பதில் டைலாக் ஒன்று கீழே இருந்து சொல்லுவார். நான் எதுவுமே ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணுவேன், 100 தடவை யோசனை பண்ணி ஒரு முடிவு இருப்பேன், அந்த முடிவில் நான் கடைசி வரலாம் நான் நிற்பேன், அதான்டா தர்மான்னு சொல்லிட்டு வத்தி குச்சி இருக்கும், அது தட்டிட்டு டேர்ன் பண்ணிட்டு ஹை ஸ்பீடில் நடந்து வருவார். அப்போ இன்டர்வியூல அங்கே பாஷா வந்து ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னாங்க. அது பட் விஜயகாந்த் சாருக்கு என்னன்னா அந்த சீனியாரிட்டிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் பாருங்க. அவர் அப்படின்னே சொல்ல அந்த மாதிரி மற்றவங்க மாதிரி எல்லாம் வைக்க சொல்லுவாங்க. அவர் வந்து இல்லை சார் இது வேணா விட்டுருங்க சார் நான் பண்ண மாட்டேன்னு. நானும் வந்து என்ன சொல்லிட்டேன், சார் இது வேற, எனக்கு தான் ஃப்ரெண்டு ரஜினி சார், நீங்க இது சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரல. அப்புறம் எல்லாரும் சார் அவர் அடமெண்டா இருக்காரு கேரு, அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஷூட்டிங் நின்று போச்சு. அப்புறம் அவரே கன்வின்ஸ் ஆகி நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு பாருங்க அவர் நல்ல மனசு. அதுக்கப்புறம் என்னுடைய ரைட்டர் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி டப்பிங்ல போய் கொஞ்சம் அதை மாற்றி சொல்லிட்டாரு. அதை நான் அது சொன்ன உடனே ரைட்டர் சொன்னாரு, நானும் அதை சிரிச்சுக்கிட்டு கண்டுக்காம அப்படியே விட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்.